நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுவதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒன்னு எதிர்பார்ப்பீங்க, கர்த்தர் 10 கொடுப்பார். அண்ணால கேட்டது ஒரே ஒரு குழந்தை தான். எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே, அது இருந்தாலே போதும், என் மானத்தை நீங்க காப்பாத்திரலாம், என் பேரை நீங்க காப்பாத்திரல, எல்லாமே மல்லிடின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னான். ஆனா கர்த்தர் கொடுத்தது 6 குழந்தைகள். உங்க பிளான் ரொம்ப சின்னது, ஆனா கர்த்தரோட பிளான் ரொம்ப பெருசு. நீங்க சின்ன பிளான் கடிக்கலையா, ஒரு கோழி முட்டை கடிக்கலையா, ஐயோ நான் கேட்ட முட்டை எனக்கு கடிக்கலையா. வீட்டில் பார்த்துருக்கீங்களா, முன்னெல்லாம் வந்து சண்டை போட்டுக்குவாங்க ஒரு முட்டைக்கு. எல்லா பிளேட்லையும் ஒரு முட்டை இருக்கும், அது ஒரு ஒன்று இருக்கும் வீட்டில், திருடி எடுத்துங்க போட்டுக்கும் 2 முட்டையை சாப்பிட்றதுக்கு. பார்த்துருக்கீங்களா? அங்கே அதே மாதிரி நீங்க கேட்டது ஒரு முட்டை, அந்த ஒரு முட்டை கடிக்கலையான்னு ஃபீல் பண்றீங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது பெரிய முட்டை. இப்போ புரியுற மாதிரி சொல்றேன், your plan are too small in the sight of God. உங்களுடைய திட்டம் ரொம்ப சின்னது, கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க சின்ன காரியம் நடக்கலையேன்னு ஃபீல் ஆகுறீங்க, சின்னதா கேட்டேன் கிடைக்கும், ஆனா கர்த்தர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். சின்னது உடனே கிடைக்கும், நீ கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்தானா சின்னது உனக்கு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் தாமதிச்சு கொடுக்கறனா பெருசா கொடுக்கிறார் என்ற அர்த்தம். Christians they become so frustrated with God. அநேக விசுவாசிங்க கிறிஸ்தவர்கள் தேவன் மேல எரிச்சல் ஆகுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கேட்டது உடனே கிடைக்கல, கேட்டது உடனே கிடைக்கல. நம்ம எப்போதுமே ஆண்டவரை நம்ம டைம்குள்ள திணிக்க பார்க்கிறோம், நம்மளோட நேரத்துக்குள்ள திணிக்க பார்க்கிறோம், நம்மளோட வழிகளுக்குள்ள திணிக்க பார்க்கிறோம். இல்ல, உன்னோட வழிகள் அவர் வரவே மாட்டார், உன் நேரத்துக்குள்ள வரவே மாட்டார். அவர் வைத்திருக்கிறது மேலான திட்டம், உனக்கு மேலான காரியம். உனக்கு நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் மிகவும் பெருசாக இருக்கும். அந்த காரியம் இஸ் பிகர், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இதைத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால கேட்டா எனக்கு ஒரே ஒரு குழந்தையை கொடுங்க, ஒரே ஒரு குழந்தையை கொடுங்கன்னு சொல்லி சொன்னான். ஆமா வழியா ஆண்டவர் 6 கொடுத்தாரு. ஆனா கொடுத்த அந்த குழந்தைய வல்லமையான தீர்க்கதரிசியா எழுப்பினார். He becomes the major prophet in the Bible. அவன் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி. பைபிள்ல வேதம் எழுதப்பட்டிருக்குது, சாமுவேல் தீர்க்கதரிசி பேசின வார்த்தை ஒன்றும் தரையில விழுக கிடையாது. ஒரு வார்த்தை தரையில சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது. நிறைய ப்ராஃபட்ஸ் பைபிள்ல இருந்தாங்க, ஆனா சிலர் தான் ஹை ரேங்கிங்ல இருந்தாங்க. அதுல ஒருவன் தான் சாமுவேல். சாமுவேல் மரித்து மோசே மரித்து கூட கர்த்தர் சாமுவேலும் மோசே பேரும் மறுபடியும் சொல்கிறார், இவர்கள் வந்தாலும் கூட இவங்களை மன்னிக்க மாட்டேன்றார். They are such important people in the sight of God. குழந்தை இல்ல, அவமானத்தை கடந்து போகிறேன், இனி யாருமே மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரலாம் கேள்வி கேட்கிறாங்க. இப்படிதான் அவ போயிட்டு ஜபிக்கிறா. ஒரு குழந்தை இருந்தா என் பேரை மாத்திக்கலாம், மலடின்ற பேரை மாத்திரலாமேன்னு சொல்லிதான் அவங்க போய் நிக்கிறா. ஆனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு பெரிய பிளஸிங். அவ கேட்டது சின்ன காரியம், கர்த்தர் கொடுத்தது பெருசு. ஆனா அதுக்கு நடுவுல அவ எப்படிலாம் உடைஞ்சிருப்பா, எப்படிலாம் அவமானத்தை கடந்து போயிருப்பா, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும். ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, நான் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லையோ, ஆண்டவர் என் மேல தயவா இருக்க மாட்டாரா, நான் தள்ளப்பட்டவளோ, இப்படி நிறைய காரியத்தை அவன் யோசிச்சு என்ன பண்ணிருப்பா, தன்னை தான் வெறுத்திருப்பா. எழுதப்பட்டிருக்க எருசலேமுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தான் போவாங்க. அங்க பண்டிகைக்கு போக விருப்பம் இல்லை. அவருக்கு மூட்டையில போறதுக்கு தேவ ஆலயத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாளாம். இன்னைக்கு உங்கள நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை வெறுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. You are not happy about your own life. எரிச்சல் அடைஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரை இயேசுவும் முடியல, பேசவும் முடியல, என்ன பண்றது? ஆண்டவரை பேச முடியாத குறைய நீங்க உங்களை பேசி நீங்க உங்களே மட்டதாக்கி இருக்கிறீங்க. But I'm telling you, you don't understand the plans of God. தேவனுடைய திட்டங்கள் என்னது என்று உங்களுக்கு தெரியல. இயேசு சீஷரோட பாதத்தை கழுவும் பொழுது பேதுரு என்ன பண்றான், இயேசுவே நீங்க என் காலை தொடவே கூடாது, நீங்க இதை செய்யவே கூடாது, நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் இப்ப என்ன செய்யறேன்னு உனக்கு இப்ப புரியாது, அப்புறம் புரியுன்றார். இப்ப நீங்க கடந்து போற இந்த தாழ்மையான நிலைமை என்ன எது உங்களுக்கு தெரியாது, ஒரு டைம் வரும்பொழுது உங்களுக்கு புரியும். பின் காலத்தில் அது நிச்சயமா உங்களுக்கு புரியும். ஏன் தேவன் இது அனுமதி கொடுத்தார், இது ஏன் நடந்தது, என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக, வேண்டினதுக்கு மேலாக தேவன் செய்ய இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இல்லையே அப்படி ஒன்றும் தெரியலையே, நான் பார்க்கும் பொழுது அப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குது, மாறவே இல்லை. சம்டைம்ஸ் காட் seems to be in ஆஃப்லைன்ல இருக்கிறது மாதிரி இருக்குது. உங்க பார்வைக்கு அவர் ஆஃப்லைன், பட் he is still online. He is still doing something for you. சவுல் கண் பார்வை, அது பவுல் கண் பார்வை எழுந்து அவன் என்ன பண்றான், ஜெபிச்சுட்டு இருக்கிறான். இன்னும் வெளிச்சம் வரல, கண் பார்வை அடையல.
ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எது பண்ணணும், நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது 3 நாள் உபவாசம் அங்கே எழுந்தப்பட்டிருக்கு. 3 நாளாக பச்சை தண்ணி கூட வாயில் விற்காம அவன் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். யார்? கொலைக்கார சவுல் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் கண் பார்வை எடுத்துட்டாருன்னு சொல்லி அங்கே எழுந்தப்பட்டிருக்கு. அவன் ஜெபிச்சுட்டு இருக்கிற வேலையிலே கர்த்தர் போய் அனனியாஸ் என்ற தீர்க்கதரிசியை பார்த்து, இங்கே சவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கான், அவன் கண்ணில் கையை வைத்து அவனுக்கு ஜெபம் பண்ணு சொல்லி அனுப்புகிறார். While he was praying, God is working. அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபித்து காத்திருக்கிற வேளையில கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு எப்படித்தமா சொல்லுமா, கர்த்தர் உனக்கு ஒண்ணுமே செய்யல, உன் காரியம் நபராது, அது அப்படியே தான் இருக்க போது, உனக்குன்னு கர்த்தர் எதுவுமே பண்ண மாட்டார், நீ ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்ட, அதனால கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார், நீ பண்ண கடந்த வாழ்க்கையில் பண்ண பாவத்தை இப்ப நீ கடந்து போயிட்டு இருக்கு, இதெல்லாம் சொல்லி அப்படியே குழப்பி வச்சிருப்பான் உங்களை. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதான் தேவ வாக்கு நம்பி அப்படிதான் போலுக்கு ஆமேன்னு உட்கார்ந்திருப்பீங்க. But you don't understand God is working things for you behind the screen. அதான் நம்ம இந்த காரணத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். எந்த கண்களும் பார்த்ததில்லை, எந்த செவிகளும் கேட்டதில்லை, எந்த உள்ளத்திலும் அது தோன்றது கிடையாது. நான் சொல்றேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, எழும்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல தான் ஆரம்பமே இருக்குது. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறார். நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணேன், ஏன் இங்க மாட்டிட்டு முடிக்கிறேன், ஏன் என்னால வெளியே வர முடியல, ஏன் இந்த சூழ்நிலை என்னை இப்படி பிடிச்சி வச்சிருக்குது, நான் ஏன் இந்த கூண்டில் அகப்பட்டிருக்கேன், ஏன் கடன் என்ற நிலைமையில மாட்டி இருக்கிறேன், ஏன் வியாதியில மாட்டி இருக்கிறேன், ஏன் இந்த குடும்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் செய்யாத ஒரு காரியத்தை சொல்லி என் மேல பழிய போட்டிருக்காங்க, ஏன் இப்படி நிறைய காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சிங்காசனத்தை கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறார். நீங்க ஒரு சின்ன சேர் ஆசைப்படுறீங்க, வீட்டில் ஒரு மகனாக அப்ப ஏத்துக்குவாரா? ஒரு சின்ன சேர் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சின்ன சேர் தான் உங்க பிளான். ஆண்டவர் வச்சிருக்கிறது சின்ன சேர்ல த்ரோன், சிங்காசனம், சிங்காசனத்தின் நாற்காலியை வைத்திருக்கிறார். எது பெருசு? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கோழி முட்டை வேணுமா, ஆஸ்ட்ரிச் முட்டை வேணுமா? அதுதான் பெருசு. நீங்க நினைக்காத ஒண்ணு. யோசேப் நினைச்சு கூட பார்க்கல, வெளியே வந்து எகிப்துக்கு அதிகாரியாய் மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமாவா இல்லையா? ஆனா கர்த்தர் செய்தார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய். ஆகையால் நீங்க உங்க திட்டத்தை ஐயோ நடக்கலையே, இப்படி ஆகலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சம்திங் பிக் இஸ் கம்மிங் ஆன் த வே. 11 வருஷத்துல அவனால முடியல, என்னை வெளியே போகணும்னு பிளான் பண்றான், எப்படியாவது வெளியே ஆகணும்ட்டு. அந்த 11 வருஷத்திலேயே வெளியாயிருந்தானா வீட்டுக்கு சாதாரண மகனா போயிருப்பான். ஆனா 13வது வருஷத்துல வெளியே ஆகின வசி தான் அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தான். தகப்பனை தேடி போக அவசியம் இல்லை, தகப்பனும் தன் மற்ற சகோதரி எல்லாமே அவனை தேடி வர தேவன் பண்ணினார். So this is the plans of God for you. Hallelujah. பைபிள் இன்னொரு மனுஷனையும் பார்க்கிறோம். யார்? ஈசாக்க பார்க்கிறோம். அவன் மனைவி மலடியா இருக்கான்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். ஆனா கர்த்தர் அவனுக்கு இரட்டை குழந்தையை கொடுத்தார். All the faith warriors பைபிள்ல பார்க்கும் பொழுது இவங்க கேட்டது ஒன்னா இருக்கும், இல்லை சின்னதா இருக்கும், ஆனா கர்த்தர் கொடுத்தது பெருசா இருக்கும். அவன் கேட்டது ஒரு குழந்தை தான் கேட்டான். மேபி அவன் கேட்டபடி ஏசாவை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஆனா கூடவே யாக்கோபு ஆண்டவர் கொடுத்த. ஏன்னு தெரியுமா? யாக்கோபு தான் அவனுக்கு சந்ததியை கொடுக்க போறது என்று சொல்லி பெரிய தேசமாய் பெரிய ஜாதியாய் மாற்றினார் யாக்கோபு மூலியமா. இன்னைக்கு என்ன காரியமா இருந்தால் நான் சொல்றேன், நீங்க நினைக்கலாம் நான் சின்னதாக தானே கேட்டேன்ட்டு. நீங்க கேட்டது கையெழுது, ஆனா கர்த்தர் உங்களுக்கு பெருசா வைத்திருக்கிறார், பெரிய காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், என்ன ஆகும் தெரியாது. ரொம்ப போட்டு அதை யோசிச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ ஆன் த ஃப்ளோவில் போங்க. இது எப்போ நடக்கும் எல்லாமே உங்களுக்கு ஏர்லியாக ஆண்டு சொல்லிட்டாருன்னா. சில பேருங்க இப்போ தெரியும், பாதி பேருங்க இருக்கிறீங்கன்னா அப்புறம் பாஸ்டரை கேட்கணும், என் துக்க காலம் எப்போ தான் முடியும்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காது. அந்த பதிலை எனக்கு தர முடியாது. அந்த மாதிரி எங்கேயுமே ஆண்டு கொடுக்க மாட்டார். நான் எங்கேயுமே பைபிளில் பார்க்கலையே, இதான் உங்கள் எக்ஸ்பைரி டேட் பிரச்சனை சொல்லவே கிடையாது. அப்படிலாம் முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இதுதான் கடைசி நாள்னு சொல்லிட்டா அதில் ட்ரில்லிங்காகவே இருக்காது. ப்ரொசஸ் உங்களுக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லி, ரொம்ப ஸ்மூத்தாக அதான் ஆண்டு சொல்லிட்டு நடக்கும். நிறைய பேர் அப்படியே காக்காவா மாறி இருக்காங்க, காத்திருந்து தெரியுமா உங்களுக்கு? புறாவா இருப்பாங்க, ஆனால் காக்காவா மாறிடும். ஏன் தெரியுமா? கேட்ட டைம் ஒரு ப்ராஃபிட் சொன்னாரு அந்த தேர்தல் நடக்கும்ட்டு, நடக்கவே நடக்காது. தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் எப்போ அதோட முடிவு என்று சொல்லி. அது யாருக்குமே அவர் சொல்ல மாட்டார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொல்லுங்க. ப்ரொஃபஸர் டு நேபர், ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது, ஒரு ஆச்சரியமான காரியம் காத்துட்டு இருக்குது. கர்த்தர் செய்ய நினைக்கிறார். ஹல்லேலூயா.